இந்த யூனிவர்ஸ்லேயே காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஈவன் இந்த யூனிவர்ஸில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஈவன் நம்ம சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்லேருந்து பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வர கிளாஸஸ் ஹெட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். நம்ம வீடியோவோட ஹெட்டிங்கை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு. நீங்கள் நினச்சது சரிதான். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஜெண்டர் சயின்ஸ். பாலினம் எப்படி உருவாக பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோமா? கண்டிப்பாக கிடையாது, நான் சும்மா சொன்னேன். இப்போ நம்ம உண்மையாகவே எந்த சப்ஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பென்குயின்ஸை பற்றி படிக்கிற பென்குயினாலஜிஸ்ட். நான் இப்போவும் சும்மா தான் சொன்னேன். கண்டிப்பாக நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது. அப்போ நம்ம எதை தான் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன்ஸை பற்றி படிக்கிற சிக்கன் நக்கட் சயின்சஸ். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோமா? ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ உண்மையாகவே நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம தெரிஞ்சுக்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸோட ஃபஸ்ட்டு பிரான்ச்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்ங்கிறது ஃபிசிக்ஸ்லேயே ரொம்ப போரிங்கான சப்ஜெக்ட் ஒன்று. ஆனால் அதுலேருந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் எந்த அளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ சேம் ஃபோர்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் ஆகுறதுங்கிறத இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்லேருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்ப்பதற்கு எந்த அளவு மோசமாக இருந்தாலும் சரி, இந்த என்டையர் யூனிவர்ஸ் உங்களை எப்போவுமே ஈர்த்து கொண்டே இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் எப்போவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பிரான்ச்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம். கண்டிப்பாக இதுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் நம்ம ஃபோன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுது தானே. அது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் யூனிவர்ஸுமே எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ எலக்ட்ரானாக இருக்கட்டும், ப்ரோட்டானாக இருக்கட்டும், ரெண்டுமே இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத பற்றி இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது தெளிவாகவே. நெக்ஸ்ட் பிரான்ச்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ். இந்த தெர்மோடைனமிக்ஸ் நமக்கு கண்டிப்பாக டீச் பண்ணுது லார்வாலையாக நம்ம ஜம்ப் பண்ணக்கூடாதுங்கிறது. பிகாஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்து, அதாவது ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறது நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் யூனிவர்ஸில் ஹீட் ரேஸ்னால எவ்வளோ டெத் வருதுங்கிறத பற்றி நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரான்ச்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். இந்த ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் தவிர்த்து நமக்கு ஃபிசிக்ஸில் என்ன பிரான்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேயாஸ் தியரி. இது நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தவறான முடிவுகளுக்கு என்னென்ன எஃபெக்ட்லாம் வருங்கிறத டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. கூடிய பிரான்ச்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்ஸ். இந்த ஆப்டிக்ஸுங்கிறது ஒரு வெண்மை நிற ஒளியானது கிளாஸ் வழியை ஊடுருவி செல்லும்போது பல்வேறு நிறங்களாக எப்படி பிரிகிறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸோட சப் பிரான்ச்சஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவிட்டி. ரிலேட்டிவிட்டிங்கிறது ஃபிசிக்ஸை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய தூண்னே சொல்லலாம். நம்ம ரிலேட்டிவிட்டின்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஒன்ஸ்டோன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார் லைட்டோட ஸ்பீடு எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாதுன்னு. அதுக்கு பீப்புள்ஸ் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அப்போ நான் லைட்டோட ஸ்பீடை விட அதிகமாக ஓடினா என்னால் என்ன ஆக முடியும்னு கேட்டார். அதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார், அது உங்களால் முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பருமனாக இருக்கீங்க, அதான் ரீசன் சொன்னார். அதுக்கு மக்கள் திரும்ப அவர்கிட்ட கேட்டாங்க, என்னால் எப்போ அது ஓட முடியும்னு கேட்குறாரு. அதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, உங்களோட நிறை அதாவது மாஸ் எப்போ 0 ஆகுதோ அப்போ தான் உங்களோட லைட்டோட ஸ்பீடை அட்டைன் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்டன். இந்த நியூட்டன்கிறவர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராவிட்டி ஒரு ஃபோர்ஸ் இல்லைங்கிறத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டைமில் ஒரு கர்வேச்சருங்கிறத நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்படைந்த ஜோம்பி கேட்டோட பல்வேறு மனநிலைகளை நமக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் நமக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா 13 ஸ்டாண்டர்ட் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இதை 2 டைப்பில் காமனாக பிரித்தோம்னா நாட் எலிமெண்ட்ரி ஃபெர்மியன்ஸ் அண்ட் ஃபெர்மியான்ஸ்னு சொல்லலாம். இதை காமனாக 4 டைப்பில் நம்ம சொல்லலாம். குவாக்ஸு, லெப்டான்ஸு, கேஜ் போசான்ஸு, ஸ்கேலார் போசான்ஸ். இந்த மாதிரி 4 டைப்பில் சொல்லலாம். இதில் க்ளூவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூ மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் போட்டான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பார்ட்டிகல் வச்சு போட்டான் கேனன் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மியான் பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் எலக்ட்ரான் தான். இது ஸ்டேபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் இது எலக்ட்ரானோட வெயிட் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அந்த மியானோட வெயிட் அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் ஆகுது. அட் சேம் டைம் இது பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலையாளின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு 0.00003 செகண்ட்ஸுக்கும் தனித்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையது. இந்த 3 லெப்டான்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்ஃபேரிங் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் மற்றவற்றை ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை உடையது. அட் சேம் டைம் இது உங்களுக்கு சும்மா பாயிண்டிங்காக இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ்க்காக தனித்தனி ஃப்ளேவர்ஸ்க்காக யூஸ் ஆகும். அட் சேம் டைம் இது நியூட்ரான் மற்றும் புரோட்டான்களை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஹிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடையை அதிகரித்து உங்களை ஃபேட் ஆக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது உங்களுடைய மாசை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம குவாண்டம் பிசிக்ஸில் மிகவும் மோசமான ஒரு டாபிக்ல பார்க்கலாம், சூப்பர் ஸ்ட்ரிங் தியரி. இந்த சூப்பர் ஸ்ட்ரிங் தியரி மோசமானது என்று கூறினேன் என்றால் நம்மிடம் இருக்கும் குவாண்டம் எலிமெண்ட்ரி பார்ட்டிகளை சிறிது ஆக்சிலேஷன் ஆர் வைப்ரேஷன் பண்ணுவதன் மூலம் அதிர்வடை செய்வதன் மூலம் அதன் தன்மை முழுவதாக மாற்ற இயலும் தன்மை உடையது. அதாவது குவாட்ஸ் லிப்டான்ஸ் அவற்றின் அனைத்து தன்மைகளையும் மாற்றி அமைக்கும் தன்மை கொண்டதுதான் இந்த குவாண்டம் ஸ்ட்ரிங் தியரி. அது மட்டும் இல்லாமல் நாம் பயன்படுத்தும் 3 டைமென்ஷன்களில் இருந்து மாறுபட்டு 11 டைமென்ஷன் வரை ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுள்ளது.
இது மட்டும் இல்லாமல் இப்போ குவாண்டம் பிசிக்ஸ் ஏன் மிகவும் மோசமானது என்று கூறுகிறேன் என்றால், நம்மிடம் இருக்கும் ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை எடுத்துக்கொள்வோம். அதன் மூலம் பொசிஷன் மற்றும் மொமெண்டம் இரண்டையும் ஒரே நேரத்தில் அதன் தன்மையை நம்மால் தெரிந்து கொள்ள இயலாது. நெக்ஸ்ட் ஸ்குவாடிங்சன் கேட், அதாவது ஒரு பூனை மற்றும் விஷம் வாய்ந்த ஒரு உணவை ஒரு பெட்டியில் வைத்து மூடிக்கொள்வதாக கருதுவோம். அந்த பெட்டியை திறந்து பார்ப்பதன் மூலமாக தான் அந்த பூனை உயிரோடு இருக்கிறதா அல்லது இந்த உணவை சாப்பிட்டு இறந்து விட்டதா என்பது நமக்கு தெரியும். அதர்வைஸ் நமக்கு அதோட ரிசல்ட் நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸும் அது அதிர்வடைந்து அதன் தன்மையை இழந்து மாறிக்கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒரு பூனையை நம்ம இரண்டாக ஸ்பிளிட் செய்து அது பல்வேறு தன்மையாக எண்ணற்ற கணக்கில் நம்ம பிரிப்பதன் மூலமாக தான் ஒரு அணுவிலிருந்து நம் மல்டிவர்ஸாக இருக்கட்டும், அது பிரபஞ்சமாக இருக்கட்டும் உருவாகுது என்று கருதுகிறோம். இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் அனைத்துமே இந்த குவாண்டம் பிசிக்ஸில் தான் நடக்கும். இதனால் தான் நான் குவாண்டம் ஸ்ட்ரிங் தியரி ரொம்ப மோசமானது என்று கூறுகிறேன். இது மட்டும் இல்லை, நம்மிடம் ஆன்டி மேட்டர் உள்ளது, டார்க் மேட்டர் உள்ளது, பிளாக் ஹோல்ஸ் மேட்டர் உள்ளது, வார்ம் ஹோல்ஸ் இருக்கு, பிக் பேங் தியரி இருக்கு, இன்ஃபினிட்டி லூப் கான்செப்ட் இருக்கு, பிதாகரஸ் தியரி இருக்கு. ஹியூமன் டைம் வந்து ரொம்ப குரூசியலான ஒன்று. அதனால் நான் சீக்கிரமாக வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் டைம் தான் இருக்கு.